எப்படின்னா ரோஸு, ஊது, உட்டி, ஆம்பர் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். பால்சமிக், பச்சோலி, வார்ம் ஸ்பைசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிடிலாக இருக்கும். அப்போ டவுனில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ளோரல், அதாவது மற்ற ஃப்ளோரல், ரோஸை தவிர உள்ள ஃப்ளோரல், அப்புறம் பவுட்ரி எர்த்தி, ஃப்ளோரல் பவுட்ரி எர்த்தி, இது மூணும் ரொம்ப டவுனில் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஊது ஃப்ராக்ரன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊது ஃப்ராக்ரன்ஸ் இது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் அந்த காட் உள்ள ஊதா இருக்காது இது கண்டிப்பாக. இதில் நோட்ஸாக பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸு, ஊது, ரெசின்ஸ், பச்சோலி, சாண்டல்வுட், எவ்வளோ தாங்க. மொத்தம் 5 நோட்ஸ் தான் இருக்குது. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த ஊது ஃப்ளோரை பொறுத்தவரையும். ஜென்ரலாக ஒரு லிமிட்டட் நோட்ஸ் உடைய ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி அதாவது ரொம்ப குறைவான ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும், குறைவான நோட்ஸாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ராக்ரன்ஸில் இது ஒரு முக்கியமான ஒரு இது.